மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கிய பொருட்களின் விற்பனையை மேம்படுத்தும் விதமாக இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சுமார் 50 அரங்குகள் அமைக்கப்பட்டு சுய உதவிக்குழு பெண்கள் உருவாக்கிய ஆடைகள், கைவினைப் பொருட்கள், சிலைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. ரெஃபெக்ஸ் குழுமம் வழங்கும் ஜிட்டு பிரீமியர் லீக் 2024 கிரிக்கெட்டின் தொடக்க விழா முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் மொகிந்தர் அமர்நாத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நடத்தும் ஜிட்டு பிரீமியர் லீக் 2024 கிரிக்கெட் போட்டி மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பு சென்னை தாஜ் கன்னிமாரா நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் தோரப்பாடியில் உள்ள தனிக்கார் மண்டபத்தில் புதிய நீதி கட்சி மற்றும் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் அணைக்கட்டு தொகுதியில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டிகளில் வென்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு கிரிக்கெட் கிட்கள் மற்றும் ரொக்க பரிசுகள், சான்றுகள், கோப்பைகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய ஏசி சண்முகம், வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இளைஞர்களுக்காக விளையாட்டு மைதானங்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அமைத்து தருவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள கலவை பகுதியில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஸ்ரீ ஹரி வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி மாதம் தெப்பத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஸ்ரீ ஹரி வரதராஜ பெருமாளுக்கு பல்வேறு வாசனை கலந்த வண்ண பூ மலர்களை கொண்டு உற்சவர் ஹரி வரதராஜ பெருமாளை பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி வலம் வந்து தெப்பக்குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட தெப்பத்தேரில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மோரணப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராககேது அதர்வன ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோவிலில் மாசி மாத பௌர்ணமி திருநாள் மற்றும் ஆருத்னா தரிசன சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ ராக ஸ்ரீ கேது மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் மிளகாய் வத்தல் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு யாகசாலையில் பூரணகதியுடன் சிறப்பு அஷ்டோத்திர வழிபாடு நடைபெற்றது. இந்த யாகத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று யாகத்தில் மிளகாய் வத்தலை போட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியை அடுத்துள்ள பெருமாள் கோவில்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று ஆடம்பர திருப்பலியைத் தொடர்ந்து ரதபவனி நடைபெற்றது. இதில் பெருமாள் கோயில்பட்டியில் உள்ள இந்துக்கள் மாலை மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு புனித வனத்து அந்தோணியார் கோவில் முன்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மாதா ஸ்வரூபத்தின் முன்பாக பங்குத்தந்தை ரதத்தை அர்ச்சித்து ஆசிர்வதித்தார். அதனைத் தொடர்ந்து உயிராண்டவர், சூசையப்பர், புனித அந்தோணியார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சொரூபங்கள் அடங்கிய ரதபவனி பெருமாள் கோவில்பட்டி ஊர் முழுவதுமாக சுற்றி வந்து பின்னர் மீண்டும் புனித வனத்து அந்தோணியார் கோவில் முன்பாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு புனிதரின் ஆசி பெற்று சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த கல்புண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெட்காளியம்மன் ஆலயத்தில் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க மகா யாகத்துடன் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு
கோபூஜை, நாடி சந்தானம், தம்பதி பூஜை, அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 108 திரவியங்கள், பழ வகைகள், மிளகாய் உள்ளிட்ட பல வகையான மூலிகையை கொண்டு மகா யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு கலச புனித நீரினை ஊற்றி தீப ஆராதனைகள் நடைபெற்று அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் சுவாமி கோவில் மாசி மாத தேர் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி அரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் செய்த நிலையில் அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மாலை விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தீதாண்டம்பட்டு ஊராட்சியில் எருதுவிடும் விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு 100 மீட்டர் தூரம் கொண்ட இலக்கை குறைந்த வினாடிகள் கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிட விழாவை காண செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டு களித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.